இப்போ பாரு நான் காட்டுற ஆமையை. ஒயிட் ரோஸ் ஐ லைக் ஒயிட் ரோஸ். பட் அவ்வளோ ப்ரைவசியாக இருக்கும். ஓயோல போனால் கூட அவ்வளோ ப்ரைவசி இருக்காது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 8ல் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு அருமையான பிளேஸ்னே சொல்லலாம். பெஸ்ட்டு கப்புள்ஸ்க்கான பிளேஸ் இது. பட் அவ்வளோ ப்ரைவசியாக இருக்கும். ஓயோவில் போனால் கூட அவ்வளோ ப்ரைவசி இருக்காது. பட் இதில் வந்துட்டு அவ்வளோ ப்ரைவசி இருக்கும். பட் என்னென்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அண்ணா சாலை ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோடு சொல்லுவாங்கள்ல, எல்ஐசி ஸ்பென்சர் பிளாசா. ஸோ அந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்தோடனே பிரிட்ஜ் ஏறும் ஒன்று, பெரிய பிரிட்ஜ், அண்ணா ஃப்ளைஓவர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் கீழே மேலே ஏறக்கூடாது, கீழே அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிக்னல் இருக்கும். சிக்னலை யூடர்ன் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்துடுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஸோ இது ஃபெஸ்டிவல் டைம் வேறு, அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குமா. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அதனால் பார்க்கிங்லாம் வேறையே மாற்றி வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்போ பார்க்கிங் வந்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்கிங்லாம் மாற்றி சும்மா வேறு ஏதோ இடத்துல வச்சுருக்காங்க. நான் அந்த பார்க்கிங் விட்டு, பட் ஆனால் பார்க்கிங் ஃப்ரீங்க, பரவாயில்ல, எவ்வளோ வந்துட்டு. ஸோ அந்த பார்க்கிங் ஃப்ரீனால நம்ம பார்க்கிங் விட்டு செம்ம கார்லாம் வந்துருக்குங்க. நான் அப்படியே ஒரு செட்டிங்காக ஒரு பிளேஸில் நான் எல்லாம் உட்காந்துருக்கேன். செம்ம டயர்டாயிடுச்சு, வண்டி ஓட்டியே நம்மளுக்கு டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக வந்து உக்காந்துட்டு வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எங்கே வந்திருக்கேன்னு காட்டுறேன். நான் வந்திருக்கேன் என்னடா செம்மொழி பூங்கா. ஓ பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உள்ளே போனதில்லை, வெளியே மட்டும் பார்க்கிங் போட்டு ஒரு நாள் நான் போயிட்டேன், கொஞ்சம் வேலை இருந்ததால். இப்போ உள்ளே போக போகிறேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல், இந்த லவர்ஸ் டே அன்னைக்கு பூக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களா உள்ளே. ஸோ அதுக்காக போக போகிறேன். இப்போதாங்க பேரே கண்டுபிடிச்சிருக்கேன், ஃப்ளவர் ஷோ. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்களா இல்லையா, தெரியுதா? இதிலே மேக் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கு. FLOWER ஃப்ளவர் ஷோ. ஸோ இது எல்லாமே விற்பனைக்கா இல்லை என்னன்னு தெரில. மைக்கில் வேறு கத்தினே இருக்காங்க. ஸோ விற்பனைக்காக இருந்தால் சொல்லுவாங்களாம் அப்படின்ட்டு. ஸோ ஒயிட் ரோஸ்ங்க, ஒயிட் ரோஸ் ஐ லைக் ஒயிட் ரோஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா, எனக்கு ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மஜாவாக இருக்குது பாருங்கள். ஒருத்தவங்க நல்லா பெருசாக இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது இல்லைங்க பாருங்கள். வா, எனக்கு ஒயிட் ரோஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் வளர்த்தேன் வீட்டில் ரோஜா பூ. பட் ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு என்னால் பராமரிக்க முடியல, செத்து போச்சு. ஸோ வாங்க அப்படியே போவோம், பார்க்கலாம். அதையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறா போல, பார்த்தீங்களா இல்லையா? இவங்க மட்டும் என் கண்ணாடியில் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போமா? ப்ரோ எதுக்கு ப்ரோ உள்ள கண்ணாடியில் வச்சுருக்கீங்க? இந்த செடி மட்டும் தான் வரும், அப்போ தான் வளருவாரா? அந்தமாரி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏகப்பட்ட பூ இருக்குங்க. எந்த இடத்திலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேலரி பகுதியில் பார்வையாளர்கள் அதிக நேரம் அமராமல் அடுத்து வருபவர்கள் புது செம்பருத்தி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வேறுலாம் தெரியல, நான் செம்பருத்தி தான் நினைக்கிறேன். இது வந்து வாவ், ஸோ
நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கனால இங்கே வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் போயிடுங்கன்றாங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வந்துட்டு. இந்த பூ பார்த்தீங்களா, லவர்ஸ் டேக்கு ஆட்டில் போட்டுருக்காங்க. அந்த ஆட்டில் அந்த குச்சி யாரும் அம்பு விட்டுருக்காங்கன்னு தெரில. இந்த ஆட்டை இந்த செடியை நான் பிச்சு போட்டலான்னு நினைக்கிறேன். ஹைட் ஃபுல் கிளீனிங் தான் போல. எங்கமா இருக்குங்க, வேற லெவலில் இருக்குங்க. It's wonderful. வந்துட்டு பட்டர்ஃப்ளை 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 பட்டர்ஃப்ளை. ஐயோ பாட்டு பாடுறேன், காப்பிரைட்ஸ் வந்துருமா? சிரித்த சிறகை. அது வந்து ஆட்டில் போட்டுருக்காங்க போல. போ ஆட்டில் போய் ஃபோட்டோ எடுப்போம். ஜஸ்ட் டேக்கிங் த ஃபோட்டோஸ் அண்ட் புட் இன் த ஸ்டேட்டஸ். தெளிவாக போட்டிருக்காங்க, பூக்களை பிரிக்காதீர்கள். ஏன்னா இங்கே வர மக்கள் பூக்களை பிரிச்சுட்டு போயிட்டாங்க, இங்கே பார்க்கறதுக்கு பூவே இருக்காது. அதனால தான் பூக்களை பிரிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் வண்டர்ஃபுல். இந்த அக்கா செம்ம ஃபேமஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா அக்கா கிட்ட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அக்கா 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 கிட்ட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அக்கா என்ன ஃபோட்டோ எடுக்க விடுவாங்கன்னு தெரியல. கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நம்ம காப்பி ஜெக்கில் காப்பி தான் ஊற்றுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இல்லையா பூ ஊற்றுதுங்க. சரியாக டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. கொக்கோ லிப்பில் விட்ட கிஸ் அடிச்சுக்கிறாங்க போல. என் ஃப்ரெண்டு யானைங்க தும்பிக்கையோட. வா சாரிண்ணா, உங்கள் வண்டியை வீடியோ எடுத்துட்டேன். ஒரு புலி படத்தில் நம்ம ஒன்று பார்ப்போம்ல, ஆமை வந்து வாயில் துப்புமே. இப்போ பாரு நான் காட்டுற ஆமைய. பட் ஆனால் இது ஒரு பொம்மை ஆமை. ஆமை மேலே பூ. வா மஜால. இப்போ ஓகேவா, நம்ம ஹார்ட் ஷேப்புக்கு என்ட்ரி ஆக போகிறோம். யா இப்போ தெரியுதுங்களா, சரியான ஃபேமஸ் ஆகிடும். அக்கா அக்கா டான்ஸ் ஆடுறாங்க, டிங் தக்க தையா தையா தையான்னு. இந்த ஆட்டில் நிறைய லவர்ஸ் தான் போவாங்க. பட் ஃபஸ்ட் சிங்கிள்ஸ் பையன் போயிட்டு அந்த ஆட்டுக்குள்ளே ஓட்டை போட்டு பிச்சு எரிய போகிறோம் பாருங்க. யா இந்த நங்கூரத்தில் நறுக்குன்னு ஒரு கொத்து கொத்தணும். ஃப்ரண்ட் சைடு பட்டாம்பூச்சி. இதயத்தோட சைடு நீங்கள் தான் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. லைனாக ஒரு கலரில் வச்சுருக்கேன். இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க.
3 4 5 இதுக்கு முன்னே நைட்டு எடுத்தாலும் எல்லாரும் தலையும் தாங்க தெரியுது. வெரி பேட். கடைசி அக்கா இதோட இந்த பொம்மையும் 3 பொம்மை இருக்கும். ஸோ கடைசி அக்கா கிட்ட யாரும் நிற்க இல்லை, ஏன்னா இதெல்லாம் காஸ்ட்லி ஃப்ளவர்ஸ்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே யாருமே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அக்கா நல்லா தூங்க வைக்கிறாங்க எல்லோரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம வெளியே போக போகிறோம். ஜிகு ஜிகுஜா ஜிகு ஜிகுஜா. காவல்துறை தன் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஸோ சூப்பரான பாதுகாப்பு. மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டுவெண்ட்டி 4 ஹவர்ஸும் போலீஸ் இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாரும் வந்து பார்க்க முடியுமா தெரியல அந்த வீடியோ போடும்போது. அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்து பாருங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்ஸ் காவல்துறை. கங்க்ராச்சுலேஷன் காவல்துறை. எங்கே தொடங்கப்பட்டதோ அங்கேயே முடிக்கப்பட்டது. ஸோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமாக பண்ணுறாங்களா இல்லை எத்தனை வருஷம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். போனதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ். கிட்டத்தட்ட அது வந்து 3 கோடி ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவ்வளோ பாதுகாப்பு. கிட்டத்தட்ட பவுன்சர்ஸு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த என்ஜிஓன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரிக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து ஒரு 10 days ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு நல்ல இதுதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரிஞ்சு ஒரு ஜாலியாக ஒரு 1 hour. பட் ஆனால் டிக்கெட் காஸ்ட்டு தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக. எனக்கே 150 அடல்ட்டு. ஏன்னா நான் அடல்ட்டில் அதாவது எனக்கு ஒரு 150. சில்ட்ரனுக்கு 75. இது ரெண்டும் ஏதோ இருந்தது தெரில மறந்துட்டேன். ஸோ டிக்கெட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, 3 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் வாங்கி ஆகணும் மக்கள்கிட்ட. ஸோ மக்களுக்கு சரியான பாதுகாப்பு சிறப்பாக இருந்துச்சு. ஸோ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க பார்க்கிங்க்காக வழி விடுறது, பார்க்கிங்கை போய் இப்படி போங்கன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு வெரி பியூட்டிஃபுல், ஆசமாக இருந்தது. நான் வந்துட்டு இது தமிழக மக்கள் இது பண்ணுவாங்களா தெரியல, இல்லை இந்த ரோட்டுனால சிஎம் போயிட்டு வர ரோடுனால வந்துட்டு இவ்வளோ நின்று செய்கிறாங்களா, இல்லை மக்கள் மேலே அக்கறை வச்சு செய்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா காவல்துறை ஒரு பக்கம் நல்லா செய்கிறாங்க, ஒரு பக்கம் கெட்டது செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது தெரில. ஸோ நம்ம யாருமே ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? நம்ம யாருமே ப்ளேம் பண்ணி பேச முடியாது. ஸோ வண்டர்ஃபுல், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ குடிக்கிறது தண்ணி வச்சுருந்தாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. அங்கே அதுக்கப்புறம் வெளியே முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேன்டீன்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே வந்துட்டு கேன்டீன் எல்லாமே இருந்துச்சு. பட் காஸ்ட்லி தாங்க. ஒரு ஜூஸு கிட்டத்தட்ட 60 ரூபான்னானுங்க. என்ன பாட்டின அமைதியா இல்லை, நான் பச்சை தண்ணி போய் வீட்டில் குச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்மளுக்கு அது பார்த்து அவ்வளோலாம் செலவு பண்ண அவசியம் கிடையாது, சும்மா. ஸோ பாய், லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. எபிசோடு 8 எண்டுக்கு நம்ம எபிசோட் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நான். பாய்.